எல்லாருக்கும் வணக்கம். முருக பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். இந்த பதிவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் மீது உங்களுக்கு இருக்கிறது உண்மையான பக்தியா, இல்லைனா ஒரு ஜஸ்ட் எல்லாருமே கும்பிடுறாங்கப்பா நானும் கும்பிடுறேன் அப்படின்னு கும்பிடுறீங்களா? யார் உண்மையான முருக பக்தர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உள்ளத்தில் முருகப்பெருமானை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற நம்பிக்கை நம்ம மனசில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இருக்குது, இது மேலே தான் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன சந்தேகம் கூட, இவர் வருவாரா, நம்ம கேட்டது தருவாரா அப்படின்னு கேட்குறத தாண்டி என்னோட எல்லா டைம்லேயும், பிரச்சனையிலும் சரி சந்தோஷத்துலையும் சரி எல்லாத்துலேயும் என்னோட முருகப்பெருமான் இருக்காரு அப்படின்னு நம்புறது தான் உண்மையான பக்தி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஒரு உருவத்தில், நான் இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவில் இருக்கேன், தமிழ்நாடு கூட இல்லை. தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் முருகப்பெருமானோட வேல் போட்டோ இருக்கும், இல்லைனா முருகப்பெருமானோட படம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு இங்கே அப்படி இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் மயில் நான் பார்ப்பேன். அந்த டைமில் வந்து மயில் சத்தம் எனக்கு கேட்கும். எப்போ நான் பூஜை பண்ணாலும் கரெக்டாக ஆரத்தி டைமில் எனக்கு மயில் சத்தம் வந்து கேட்கும். நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்கேன், 2வது ஃப்ளோரில் இருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து மயில் சத்தம் கேட்கும். ரொம்ப எனக்கு பிரச்சனையாக இருக்குது, துக்கமாக இருக்குது, யார்கிட்ட நான் போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட எனக்கு மயில் சத்தம் கேட்டிருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வண்டி நிறைய பிரச்சனை இருக்கும்போது நான் வந்து போகும்போது தமிழ்நாட்டோட வண்டியில் வேல் பார்த்துருக்கேன். ஏன்னா அது வந்து ரீசெண்டாக, ஏன்னா சடன்னாக நான் வந்து பார்த்தேன், அந்த பிரச்சனை நடக்கும்போது அதை வந்து பார்த்தேன். அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என் கூடயே இருக்கார், எனக்கு எதுவும் ஆக விட மாட்டார், என் கூட எப்போவே இருக்கார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி அந்த முழு நம்பிக்கை தான் இங்கே பக்தி. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை வழிபாடு விரதம் இது எல்லாமே அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற இடைவெளி இருக்கு இல்லையா, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஏற்கனவே நிறைய கர்மாலாம் நம்ம செஞ்சுருப்போம், அந்த வினை கண்டிப்பாக நம்ம கூடவே இருக்கும். அதை போக்குறதுக்கு தான் இந்த தான தர்மம் எல்லாமே நம்ம செய்கிறோம். முருக பக்திக்கும் அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த பொறாமப்படுறது, நம்ம வந்து அடுத்தவங்க எப்படியா பாழாயிட்டோம் அப்படின்னு எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக முருக பக்தருக்கு சம்மந்தமே இல்லை. அது எல்லாமே அடுத்தவங்க பார்க்கட்டும் அப்படின்னு தான் நிறைய பேர் இப்போல்லாம் பக்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையான பக்தி அப்படின்றது முழு மனசோட மனதார முருகப்பெருமான நம்புறது மட்டும்தான். அப்படி நீங்கள் நம்பினீங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களோட எல்லா பிரச்சனையும் மாறும். நீங்கள் என்னதான் இப்போ எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், எப்போ கிடைக்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு தெரியும். ஸோ அதனால் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறத தாண்டி நீ என் கூட இருக்கணும், உன் காலடியில் நான் வந்து இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வேறு மாதிரியாக மாறுறத நீங்களே உணர்வீங்க. இது வந்து 100க்கு 100 உண்மைங்க.